my dear students and parents, welcome to Janus NEET Tamil. NEET Counseling 2026 பத்தி காமனா இருக்கக்கூடிய டவுட் பேரண்ட்ஸ்க்கும் சரி பசங்களுக்கும் சரி ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரெண்டுத்தையும் நான் எப்படி மேனேஜ் பண்றது, ஏதாவது ஒரு இதுல சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா இன்னொரு இதுக்கு நான் அப்ளை பண்ண முடியுமா, இந்த ரெண்டு கவுன்சிலிங்கும் அட் அ டைம்ல நடக்குமா இல்ல ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொன்று நடக்குமா, இது எப்படி மேனேஜ் பண்றது, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல கிளியர் கட்டா எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், as well as ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் எப்ப நடக்கும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்ப நடக்கும், இது ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத கிளியர் கட்டா பார்க்க போறோம். சோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா கவுன்சிலிங் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கா இருக்கட்டும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாத்த பத்தின கிளியர் கட் A to Z இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கும். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அங்க தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் 2026 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் கவுன்சிலிங் பத்தி ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்க அவைலபிளா இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து எப்படி நம்ம கவுன்சிலிங் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் என்னென்னலாம் நடக்கும், அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி நம்ம போடணும், டெமோ வீடியோவா இருக்கட்டும் எல்லாமே அங்க அவைலபிளா இருக்கும். ஸோ அதனால இதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கவுன்சிலிங் இருக்கு. ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங். இதை யார் கண்டக்ட் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா MCC கண்டக்ட் பண்றாங்க. இதோட அபிஷியல் வெப்சைட்டையும் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இந்த வெப்சைட் குள்ள போய் தான் நம்ம ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, இதை யார் கண்டக்ட் பண்றான்னு பார்த்தோம்னா TN மெடிக்கல் செலக்ஷன் தான் கண்டக்ட் பண்றாங்க. இதோட அபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, இதையுமே நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த வெப்சைட் குள்ள தான் போய் நம்ம அப்ளிகேஷன் போடணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நெக்ஸ்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே இதுல தான் நடக்கும். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 23 வரைக்கும் நமக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் போட்டா மட்டும் தான் இந்த வருஷம் நீட் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதனால இன்னும் அப்ளிகேஷன் போடாம இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை பார்த்துட்டு போடுங்க. அண்ட் MCC கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு இப்போ வரைக்குமே அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணல. இதுக்கப்புறம் எப்ப வேணா ஆல்ரெடி ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா, சோ இப்போதுல இருந்து எப்ப வேணா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ள கண்டிப்பா ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் டீடைலா அதை பத்தி நான் சொல்லிடுறேன். சோ இப்போ இந்த ரெண்டு விதமான கவுன்சிலிங் இருக்கா, இந்த ரெண்டு விதமான கவுன்சிலிங்க்குமே நான் அப்ளை பண்ணலாமா மேம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா நீங்க நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். பாஸ் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த இயர் நீங்க அன்ரிசர்வ் கேட்டகரி இல்ல EWS கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 213 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ். அதே மாதிரி OBC SC ST கேட்டகரி ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா 177 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ். சோ யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் கவுன்சிலிங் ப்ராசஸ். நம்ம பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நம்ம கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். சோ இப்போ ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் அண்டர்ல எந்தெந்த காலேஜஸ்லாம் வரும்னு பார்த்தோம்னா எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய 100% சீட்ஸ் எல்லா சீட்டுமே எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா MCC கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் வழியா தான் சீட் ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜிப்மர் 2 ஜிப்மர் காலேஜஸ் இருக்கு இல்லையா, ஒன்னு புதுச்சேரியில இருக்கு, ஒன்னு காரைக்கால்ல இருக்கு. இந்த 2 ஜிப்மர் காலேஜ்ல இருக்கக்கூடிய சீட்ஸுமே ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் வழியா தான் ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்லயும் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய 15% சீட் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் வழியா தான் ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சீட்ஸ் 100% சீட்ஸுமே ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் வழியா தான் ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோட சீட்டுமே ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் வழியா தான் ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ESIC கோட்டா IP வார்ட் சர்டிபிகேட் இருக்கும் இல்லையா, சோ இந்த IP வார்ட் சர்டிபிகேட் ESIC கோட்டாக்கு அண்டர்ல நம்ம அப்ளை பண்ணலாம். சோ இந்த ESIC கோட்டா எதுல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு தான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நம்ம என்னென்ன காலேஜ்லாம் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய 85% சீட் எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வழியா தான் ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய சீட்டுமே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வழியா தான் ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் தமிழ்நாடு
தமிழ்நாடுல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, 22 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய எல்லா சீட்டுமே நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வழியா தான் ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. பட் அடிஷனலா இப்போ 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் காலேஜ்ல இருந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியா 3 சேஞ்ச் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வருஷம் பிரைவேட் யூனிவர்சிட்டி 5ல இருந்து 8 ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இந்த காலேஜஸ்லாம் எப்படி சீட் ஃபில் ஆகும்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இதே மாதிரி தான் ஒரு ஸ்டேட்லயும் அந்த ஸ்டேட்டோட மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும். நம்ம தமிழ்நாடுல 2 விதமான கோட்டா இருக்கு இல்லையா, ஒன்று கவர்மெண்ட் கோட்டா இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டால எந்தெந்த காலேஜஸ்லாம் வரும், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால எந்தெந்த காலேஜஸ் வரும் அப்படின்றத நான் டீடைல்டா லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நீங்க அந்த பிளேலிஸ்ட் சொன்னலையா, தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 2026, அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 2 கவுன்சிலிங், ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கும் சேம் டைம்ல நடக்குமா மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ரெண்டுமே சேம் டைம்ல நடக்காது, பட் பேரலா நடக்கும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரவுண்ட் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த ரவுண்ட் 1 முடியும் இல்லையா, இந்த ரவுண்ட் 1ஓட ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்ல ரிசல்ட் வர்ற டைம்ல நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ரவுண்ட் 1 முடியும் போது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த செகண்ட் ரவுண்டோட ரிசல்ட் வரும் இல்லையா, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கூட ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணி நமக்கு ஒரு 1 வீக் டைம் இருக்கும். அந்த டைம்ல தான் ரவுண்ட் 2 ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி தான் ஒன்ஸ் ரவுண்ட் 2 வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் முடிகிற டைம்ல தான் ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ரவுண்ட் 3ஓட ஆல் இந்தியா கோட்டா முடியும் இல்லையா, அந்த டைம்ல தான் நம்மளோட தமிழ்நாடோட ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்லயும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுமே பேரலா ஒரே டைம்ல நடந்துட்டு இருக்கும். சோ இது ரெண்டுமே ஒரே டைம்ல தான் எண்ட் ஆகும். இது மட்டும் எப்படி மேம் ஒரே டைம்ல எண்ட் ஆகும் கேட்டீங்கன்னா, அதுக்கான ஆன்சரை சொல்றேன். நான் ஆல்ரெடி நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 2 3 4 4 ரவுண்ட பத்தியும் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோல. சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்குமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன், பின்னடு கமெண்ட்லயே நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா தான் பொதுவாக கவுன்சிலிங் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். பேசிக்கா ஓகே ரவுண்ட் 1ல இது நடக்கும், ரவுண்ட் 2ல இது நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுல நான் கிளியர் கட்டா சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு. நீங்க வந்து எனக்கு ஒரு 10 காலேஜ்ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கீங்க, அந்த காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு, பட் இருந்தாலும் உங்களுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த 2 ரவுண்ட்லயும் நம்ம பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடலாம். பட் ரவுண்ட் 3 இருக்கு இல்லையா, ரவுண்ட் 3ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணியே ஆகணும். அதுதான் ரவுண்ட் 3க்கும் ரவுண்ட் 4க்குமான கண்டிஷனே. ஸோ ஆப்வியஸ்லி ஆல் இந்தியா கோட்டாலையும் சரி, ஸ்டேட் கோட்டாலையும் சரி, ரவுண்ட் 3ல உங்களுக்கு ஒன்ஸ் சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா அந்த காலேஜ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணி தானே ஆகணும். நீங்க ஜாயின் பண்ண மாட்டீங்க அப்படின்னா 10 lakh rupees டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் நீங்க கொடுத்துட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரவுண்ட் 4ல சீட் கிடைக்காத பசங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா ரவுண்ட்லயும் பசங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க யாருமே இந்த ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அதனால தான் இந்த 2 கவுன்சிலிங்கோட ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுமே ஒரே டைம்ல நடக்கும். அதே மாதிரி ரெண்டுமே கரெக்டா எண்ட் ஆயிடும். இன்னும் கிளியரா புரியணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் இயர் 2025 இருக்கு இல்லையா, இதோட யூஜி கவுன்சிலிங்கோட ஆல் இந்தியா கோட்டா ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, ஆல் இந்தியா கவுன்சிலிங்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 21 ஜூலை. அது முடிஞ்சது எப்போன்னு பார்த்தோன்னா 6 ஆகஸ்ட் தான் முடிஞ்சது. பட் ஆக்சுவலி 30 ஜூலை தான் முடிகிற மாதிரி ஃபர்ஸ்ட் டேட் நமக்கு கொடுத்துருந்தாங்க. பட் என்எம்சில இருந்து சீட் மேட்ரிக்ஸ் ஒழுங்கா கொடுக்காதனால அது டிலே ஆகி 6 ஆகஸ்ட் வரைக்கும் ப்ரொலாங் ஆயிடுச்சு. பட் நமக்கு யூசுவலா ஒரு 7 to 8 டேஸ் இருக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்றதுக்கு. ஒரு 7 to 8 டேஸ் தான் இருக்கும். லாஸ்ட் இயர் டிலே ஆனதுனால தான் ஜூலை 21ல இருந்து 6 ஆகஸ்ட் வரைக்கும் நடந்தது. சோ ஆப்வியஸா நீங்க இந்த வருஷமும் 15 டேஸ் நடக்கும்னு நினைக்காதீங்க. யூசுவலா 7 to 8 டேஸ் தான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6 ஆகஸ்டோட நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் லாக் பண்றதுலாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. பட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ஸ்டார்டிங் ரேட் ரவுண்ட் 1 எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 9th ஆகஸ்ட்ல இருந்து 18th ஆகஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இங்க 6th நம்ம சாய்ஸ் லாக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள நமக்கு ரிசல்ட் வரும் இல்லையா. அந்த டைம் பீரியட்ல தான் நமக்கான தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், இது தமிழ்நாடுன்னு இல்லை எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங்கும்
எம்சிசி கொடுக்கக்கூடிய இந்த ஷெட்யூல் டேட் இருக்கு இல்லையா, இந்த டேட்டை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட் இயருமே இந்த டேட்ல ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் இதோட வெரிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருச்சுன்னா எந்த டேட்ல ஜாயின் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 23 ஆகஸ்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு 25th இருந்து 26th ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரவுண்ட் 1 லாஸ்ட் டேட் ஜாயினிங் என்னன்னு பார்த்தோம்னா 22 ஆகஸ்ட். பட் நம்மளோட ஸ்டேட் கவுன்சிலிங்கோட லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தோம்னா 24 ஆகஸ்ட். ஸோ இப்பவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவுண்ட் 1 வந்து எப்பயுமே ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னலையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ற மாதிரி செகண்ட் தான் நம்மளோட ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் முடியுது இல்லையா, அப்போதான் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி தான் ரவுண்ட் 3 ஆல் இந்தியா முடியிற டைம்ல நம்மளோட தமிழ்நாடோட ரவுண்ட் 3 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். பட் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் மட்டும் ரெண்டுத்துலயும் சேம் டைம்ல நடக்கும்னு சொன்னலையா. ஸோ லாஸ்ட் டேட் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே 25th ஆகஸ்டோட முடிஞ்சிருச்சு. ஸோ அதோடய நம்மளோட கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிதான் இயர்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சு முடியும் போது தான் நம்ம தமிழ்நாடோட செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும், மேம் இதுல வந்து ஆனா அதுக்கு முன்னாடி 2 நாள்ல வந்து நமக்கு கொடுக்குறாங்களே, கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சதானே எனக்கு சீட் அலாட் ஆச்சா அலாட் ஆலையான்னு தெரியும். நான் இதுலயும் அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஆல் இந்தியா கோட்டால சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதை பத்தி கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கவுன்சிலிங் ப்ராசஸ்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம், பேமெண்ட் பண்ணி செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுவோமா. அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம், ஒரு 1 வீக் டைம் கொடுப்பாங்க. ஒன்ஸ் சாய்ஸ் லாக் பண்ணோடனே அந்த காலேஜ்ல நம்ம ஃபில் பண்ணக்கூடிய காலேஜ்ல நமக்கு சீட் அலாட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது வரும். ஒன்ஸ் அந்த சீட் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஓகேவோ இல்லையோ அதை கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஜாயினிங் டேட் சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலா நம்ம போய் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண வேண்டியதான். சோ இப்படிதான் நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஒரு ஸ்டெப்பா நடக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டாவோட ரிசல்ட் என்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 9th ஆகஸ்ட் வந்திருக்கு இல்லையா. பட் நம்ம தமிழ்நாடோட ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, அதுவுமே 9th ஆகஸ்ட்ல இருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு இல்லையா. சோ உங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு சீட் கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுனால ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்க சீட் அலாட் ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜும் போட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வந்து சீட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு வந்து நான் ஸ்டேட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம், எம்எம்சி ஸ்டாண்ட் எல்லாம் கிடைச்சா நான் எடுத்துடலான்னு இருக்கேன் மேம், நான் அதனால ஸ்டேட் கவுன்சிலிங் ஃபில் பண்ண போறேன். இப்போ இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் அந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டு நமக்கு சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அதை விட பெட்டர் காலேஜ் உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்லயோ இல்ல ரவுண்ட் 2 ஆஃப் ஆல் இந்தியா கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு பெட்டர் காலேஜ் கிடைச்சது அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் ஆகி கூட நம்ம வெளில வரலாம். அதே மாதிரி ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1ல உங்களுக்கு சீட் கிடைச்சாலுமே ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு அதை விட பெட்டர் காலேஜ் கிடைச்சதுன்னா அதை விட பெட்டர் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும் போது இந்த காலேஜை விட்டுட்டு நம்ம டைரக்டா ஸ்டேட் கவுன்சிலிங்லயோ இல்ல ரவுண்ட் 2 ஆஃப் ஆல் இந்தியா கோட்டாலயோ வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னாலுமே இந்த காலேஜ்ல ரவுண்ட் 1ல கிடைச்ச காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அந்த காலேஜ்லயே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளவு ஃபீஸ் நம்ம பே பண்ணணும், அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட், இது எல்லாமே ஒன்ஸ் அஃபிஷியலா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம தமிழ்நாடு ப்ராஸ்பெக்டஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே நான் ஆல்ரெடி டீடைல்டு வீடியோல போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் லாஸ்ட் இயரோடது தான் இந்த இயர் இருக்குமா அப்படின்றத நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஒன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றத வச்சு அதோட ஸ்டெப்ஸா இருக்கட்டும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இருக்கு இல்லையா, இந்த 4 ரவுண்டுமே ப்ராஸ்பெக்டஸ் வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதே மாதிரி ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்குமே ஒன்ஸ் அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு நான் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே இருக்காது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஆல் இந்தியா கவுன்சிலிங்கும் சரி ஸ்டேட் கவுன்சிலிங் இந்த இயர் நீட் 2026 கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So thank you so much for watching. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். See you all.